Hello everyone, I'm Paul. Welcome to PG Tech Views. So இன்றைக்கு எது பார்க்க போகிறோம்டா? ஓகே, அன்பாக்ஸ் பண்ணது மாதிரி பாக்ஸிங் கொண்டு பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் பவர் ஸ்ட்ரிப் நான் சொல்லலாம். ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா LDNIO. ஸோ இதான் அவங்களோட பிராண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் இமேஜ் உள்ள இருக்க ப்ராடக்டோடைய கிராஃபிக் இமேஜ். ஆமாம், நைட் லேம்ப், டச் கண்ட்ரோல், 1 USB-C and 2 USB-A, 2 outlets, PD and quick charge 3.0 கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 watts, சேஃப்டி, சைல்ட் செக்யூரிட்டி டோர். ஆமாம், 850 degree Celsius வரைக்கும் ஆன்டி ஃப்ளேம் இதில் இது இருக்குது. ஆமாம், நைட் லேம்ப், டச் கண்ட்ரோல், பின்னாடியும் வந்து டச் கண்ட்ரோலுக்குரிய கிராஃபிக் இமேஜ். சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேபிள் பவர் சப்ளை, எக்ஸ்டர்னல் லைஃப் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே இல்லை. அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ எடுத்தோன்னா ப்ராடக்ட் தான் உள்ள இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ நீங்களே பார்க்கலாம். இன்டெலிஜென்ட் பவர் ஸ்ட்ரிப்ஸ், LDNIயோடைய ஒரு பவர் ஸ்ட்ரிப் உண்டு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது டச் பண்ணி பார்க்கும்போது. ஓகே, நிறைய பேருக்கு இது என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் பவர் ஸ்ட்ரிப்ஸ் அப்படி தான் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் பற்றி சொல்கிறது மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 அவுட்லெட் இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 அவுட்லெட் இருக்குது. அது சைடில் 3 USB. ஸோ 1 is USB-C, அதர் 1 is ஸ்டாண்டர்ட் USB-A 2 கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நாங்கள் பவர் கொடுக்கறதுக்கு ஒரு அவுட்லெட் இருக்குது. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் இருக்குல்ல. ஸோ இது பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக். ஸோ பில்ட் குவாலிட்டியில் அந்த மைனஸ் மேலே நல்லாவே இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்குது. ஸோ USB போர்ட்ஸ் வந்து 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா USB-C. ஸோ இது வந்து அப் டு 20 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ உங்களோட ஃபோனோ இல்லாட்டி உங்களோட கேஜெட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இது USB-A ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து 18 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். கீழே இருக்கிறது நார்மல் இது. ஸோ அது 5 watts வரைக்கும் தான் வரும். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க 2 அவுட்லெட் இருக்குது, ரைட். ஸோ இந்த 2 அவுட்லெட்டில் வேறு டிவைஸ் நீங்கள் டிரெக்டாக கனெக்ட் பண்ணலாம் பவர் அடாப்டரோட. மிச்ச இந்த 3 USB வச்சு நீங்கள் உங்களோட டிவைஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ simultaneously you can charge up to 5 devices. ஸோ டைம் சேவிங்காக இருக்கும், எனர்ஜி சேவிங்காக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரீ. ஸோ வயர் எதுவுமே இல்லை. உங்களோட பவர் இதில் சாக்கெட்டில் வந்து டிரெக்டாக நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம், ரைட். ஸோ ஓகே, இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ உங்களோட ரூம்லேயோ இல்லாட்டி உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லேயோ ஒரு பவர் அவுட்லெட் தான் இருக்குது. பட் உங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறது, டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவுட்லெட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் டு 5 கேஜெட்ஸோ டிவைஸஸை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் simultaneously. ஸோ நல்ல ஒரு விஷயம், ரைட். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நைட் லேம்ப் இருக்குது. ஸோ நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டச் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் கூடும். அதே மாதிரி திருப்பி நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது பிரைட்னஸ் கம்மியாகும், அது ஆஃப் ஆகும். ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ பில்ட் குவாலிட்டியும் அருமையாக இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலேயே. ஓகே, எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்குமேனு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் பவர் ஸ்ட்ரிப். ஸோ இதை பற்றி பெருசாக ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை வந்து சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் நம்புறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரிப் வாங்கிறதுக்கு தேடிட்டு இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு கேஜெட் தான். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் வேணுமெண்டா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.